ராஷ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 5ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மார்ச் 1ஆம் தேதி முதல் பாருங்க, சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். மார்ச் 14ஆம் தேதி முதல் சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மார்ச் 25ஆம் தேதி முதல் பாருங்க, சுக்கிரன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் உங்க ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்வார். உங்க ராசிக்கு அதிபதிக்கு வீடு கொடுத்த சனி கோணத்துல வலுவா இருக்கிறார். அப்போ ஒரு வண்டி வாகனத்துல போறீங்க, கொஞ்சம் கவனமா போகணும் இந்த மாதம். மேலும் இந்த மாதம் உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் போவார், சதய நட்சத்திரத்தில் போவார், ராகு மேலேயும் பயணிப்பார். அப்போ மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போகிற காரியம் கொஞ்சம் தடையாக வருது, ஏதாவது புது கடன் வர்றது, இது போன்ற சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரே குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம எடுக்கிற முடிவு ஒரு தெளிவில்லை, இதுலேயும் எந்த ஒரு காரியமும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் மார்ச் 20ஆம் தேதி வரையும். விருச்சிக ராசிக்காரர்கள் மார்ச் 20ஆம் தேதி வரையும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் புது நபர்கள் நம்பக்கூடாது. அந்நிய இனத்தவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையும். அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாருங்க, சுக்கிரன் 5ஆம் இடத்துல மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து உச்சபலத்தில் அமர இருக்கிறார். சுக்கிரன் பாருங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி. இந்த மாதம் சனி மேல பயணம் செய்கிறார். சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 4க்கும் அதிபதி. அப்ப 3ஆம் அதிபதி மேல விரையாதிபதி பயணம் செய்கிறார். அப்ப இதனால உங்க குடும்பத்துல யாராவது வேலையாட்கள் இருந்தாங்கன்னா, அந்த வேலையாட்களால உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் புதுசாக ஏதாவது குடும்பத்தில் ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். மேலும் இந்த 3ஆம் அதிபதி மேலே விரையாதிபதி பயணிப்பதனால உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது திடீர் மருத்துவ செலவுகள், அவர்களுக்கு ஏதாவது திடீர் சுபகாரியங்கள், சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் 4ஆம் அதிபதி மேலே பாருங்க விரையாதிபதி சுக்கிரன் போறாருங்கிறதுனால வயதான தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த மாதம் நடந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூமி சம்பந்தமா திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். சொந்த பந்தங்கள் வகையில் இந்த மாதம் பாருங்க திடீர் செலவுகள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி மேல விரையாதிபதி பயணிப்பது, ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா, இல்லைன்னா வியாபாரம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அதன் மூலம் பாருங்க உங்களுக்கு செலவுகள் வருவதற்கெல்லாம் இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி மேல சுக்கிரன் பயணிப்பது உங்களுக்கு, அதாவது 4 கூடியவனும் 12 கூடியவனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருப்பதனால சொத்து வகையில, வண்டி வாகனங்கள் வகையில, சொந்தக்காரர்கள் வகையில உங்களுக்கு இந்த மாதம் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல சூரியன் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தையே பார்க்கறதுனால உங்களுக்கு புது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள், சுப செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக உங்களுடைய திறமைகள் இந்த மாதம் வெளிப்படும். முக்கியமாக பாருங்க இந்த மாதம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க விருச்சிக ராசிக்காரர்கள். 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் பாருங்க, சூரியன், செவ்வாய், ராகு, புதன்லாம் சஞ்சாரம் செய்வது. அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரியன் மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். சூரியன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதிங்க. ஒரு 5ஆம் இடத்துல அமர்வதும் உங்களுக்கு மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு
அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 5ஆம் இடத்துல கோணமேறி அமர்வது உங்களுக்கு மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல பாருங்க, புதன் பகவானும் 4ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார். புதன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வியாபாரத்தின் மூலம் சொந்த தொழில் மூலம் லாபங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ராகு பகவான் என்னைக்கு 4ஆம் இடத்துக்கு வந்தாரோ அன்னிலேருந்து பாருங்க, உங்களுக்கு தாயாருக்கு பிரச்சனை, மனசுல சின்ன சின்ன கவலைகள், எங்கே போனாலும் நெருக்கடி, அதே போல் சொந்த பந்த பகை, மேலும் குடும்பத்தில் சுபகாரிய தடை, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் 4ஆம் இடத்துல ராகு வந்ததுனால. இந்த 2026 10ஆவது மாதம் வரையும் பாருங்கள், கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துல ராகு இருப்பார். அது வரையும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்துறங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே போல் 10ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 10ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வதும் பாருங்க, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அடிக்கடி சில சங்கடங்கள், சில தடைகள். இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா அதில் பல முட்டுக்கட்டைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த 10ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது. அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் மறைவாக இருக்கிறார். குரு பகவான் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி வரையும் 8ஆம் இடத்துல இருப்பார். குரு 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்க, உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க, பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக குரு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய இந்த நாட்களில் நிறைய பேருக்கு கௌரவ பிரச்சனை வருங்க, அவமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, 8லே வாலி பட்டம் இழந்தார். 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் வாலி தனது பதவியை பட்டத்தை பாருங்க இழக்கக்கூடிய சூழ்நிலை, தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலாம் வந்துதான். அப்போ 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதி வரையும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் விருச்சக ராசிக்காரர்கள். ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான விதத்தில் செல்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயத்தில், முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணுங்க. குரு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்த வரையும் முக்கியமாக பாருங்கள், உங்களுக்கு புது நபர்கள் நம்பக்கூடாது. பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் உஷார் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 5ஆம் இடத்துல சனி கோணமேறி சஞ்சாரம் செய்வதனால ஒரு சிலருக்கு உடலில் அடிபடுறது, காயப்படுறது, தவறி விடுறது, இது போன்ற பிரச்சனையும் கொடுக்கும். ராசிக்கு கோணத்தில் சனி பாவ கிரகம் சஞ்சாரம் செய்வது. அதனால் ஒரு உயரமான இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப உஷாராக பார்க்கணும். அதே போல் எங்கேயாவது ஒரு பள்ளமான இடத்துல இறங்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சேஃப்டியாக இறங்குறது நல்லதுங்க. அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு மேலே பயணிப்பதனால ஒரு குழப்பம், சின்ன சின்ன தடுமாற்றம், சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால உங்களுக்கு பண வரவுகள், புதிய தொழில் வாய்ப்புகள், அதே போல் வராத பணமெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் கட்டாயம் கொடுக்கும். இந்த மாதம் சுக்கிரனால் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு சிலருக்கு திடீர்னு வரன் அமையும், உங்கள் காதல் கைகூடும். இந்த மாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 24, 25, 26 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 4, 5, 6, மார்ச் 9, 10, 11, மார்ச் 14, 15, மார்ச் 21, 22, 23, 24, அதே போல் மார்ச் 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.